அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி, சித்திரை மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் வருடம், செவ்வாய்க்கிழமை மதிய வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கையில் பெற ஆடியோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உறவினர் நண்பர்கிட்ட சொல்லி உண்மையான அறிக்கையாக இருந்தால் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். சரி, இப்போ வெயிலினுடைய உச்சம் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் டெல்டா மாவட்டங்களில். இது தொடருமா? சிலர் இல்லை தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 700 ஹெச்பிஏங்கிறது கிட்டத்தட்ட 3.1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்னு வச்சிங்களேன். 3 கிலோமீட்டர் உயரத்தில் வரக்கூடிய காற்று மேலெழும்ப முடியாமல் கீழே அழுத்தப்படுகிறது. அதாவது கிளாக் வைஸ் சர்க்குலேஷனால். அதனால் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மேக உற்பத்தி நடக்க முடியாமல், மேகங்கள் இல்லாமல் டைரெக்டாக அதாவது சூரிய வெளிச்சம் நமக்கு படுது. அதுவும் இல்லாமல் சூரியனுடைய குத்துக்கதிர் தமிழகத்தின் ஊடாக மகரரேகைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது தான் இப்போ நிதர்சனம். அதனால் இது மாறுமா அப்படின்னா, மாஸ்கிரின் ஹை ப்ரெஷர், அதாவது தென்மேற்கு பருவமழையினுடைய மூலம் அந்த மாஸ்கிரின் ஹை ப்ரெஷர்லேருந்து அது மடகாஸ்கர், சோமாலியா வழியாக மோதி அந்த காற்று திரும்பணும். அது திரும்பி 2 பகுதிகளாக பிரியும். அந்த தென்மேற்கு பருவக்காற்று ஒன்று வங்காள விரிகுடா பிரிவு, ஒன்று அரபிக்கடல் பிரிவு. அது ஒன்று வடகிழக்கு இந்தியாவுக்கு ஒரு மழையும், கேரளா பகுதிக்கு ஒரு மழையும் இது கொடுக்கும். ரைட்டுங்களா? இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மோதி இது மழையை கொடுக்கும். இது டெல்டா மாவட்டங்களுக்கான மழை கிடையாது. நான் எப்போதுமே சொல்லுவேன், அதாவது புதுச்சேரிக்கு மேற்க ஒரு கோடு ஒன்று போடுங்க, 70 கிலோமீட்ரு. அப்படியே கீழே ஒரு 70 கிலோமீட்டர் புதுக்கோட்டை வரைக்கும் கோடு போட்டிங்கன்னா அது வரைக்கும் மழை வராது. ஏன்னா வரும் தென் மேற்கு கிழக்கு காற்று தெற்கு காற்று, தென்மேற்கு காற்று, தென்கிழக்கு காற்று இந்த மேகங்களை வரவிடாமல் தடுத்துரும். அதனால் தென்மேற்கு பருவக்காற்று நமக்கான மழை கிடையாது. ஆனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% மழை தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் இருக்குது. இப்போ எல்னினோ உச்சத்துக்கு போயிடுச்சு, வரப்போகுது, உச்சமடைய போகுது, அதனால் மழை குறையும்னு சொல்கிறாங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான், சுகர் தாத்தா பாட்டிக்கு இருந்தாலும் வரும், இல்லாட்டியும் வரும். உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு இல்லாட்டியும் வரும். அதாவது அதுக்கு ஒரு காரணி இதெல்லாம் கிடையவே கிடையாது. வரலாம், வராமலையும் போகலாம். இது இப்போ அதுவும் இல்லாமல் ஐஓடி நெகட்டிவ். போன வாட்டி சொல்கிறப்போ, போன பதிவில் சொல்லியிருப்போம் -0.06ன்னு சொல்லிட்டு, இப்போ +0.22, 0.22, அதாவது 0.22 வந்துருச்சு. ரைட்டுங்களா? அதாவது பாசிட்டிவ் ஐஓடி மாறிப்போச்சு. ரைட்டுங்களா? இப்போ எம்ஜேஓ உள்ளே வரப்போகுது. அதாவது பல காரணிகளை நம்ம பார்க்கணும். இப்போ எம்ஜேஓ உள்ளே வரப்போகுது. இப்போ வந்துருச்சு, ஆக்சுவலாக வந்துருச்சு. 3rd ஃபேஸ் வந்துருச்சு. 8வது ஃபேஸ்லேருந்து 1, 2க்கு வந்துருச்சு. இது மே 7, 8ஆம் தேதி வரைக்கும் 1வது ஃபேஸ் வரைக்கும் போகுது. அதனால் எம்ஜேஓ வந்துச்சுனாலே கொஞ்சம் மேக குவியல்களை எடுத்துகிட்டு வரும். அதனால் நமக்கான மழை, டெல்டா மாவட்டங்களுக்கான மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. அது வெப்பசலன மழை தான். அதாவது நமக்கான மழை கிடையாது. வடகிழக்கு பருவமழையில் எம்ஜேஓ வந்தால் அது வேறு விஷயம். தென்மேற்கு பருவமழையில் எம்ஜிஓ வந்தால் அது வேறு விஷயம். ஆனால் நிச்சயமாக மழையை தரும். தொடர் மழையாக இல்லாமல் மாலை இரவு மழை, அதாவது மே மாதமாக இருக்காதுங்க. எப்பொழுதும் சொல்கிறது தான், அக்னி நட்சத்திரம் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது வெயில் சுள்ளுன்னு தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த எம்ஜிஓ இதான் காட்டிகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒரு 8ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் ஃபேஸில் தான் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் மழை காரணிகள் நமக்கு சாதகமாக இருக்குது. கெல்வின் சாதகமாக இருக்குது, ER வேவ்ஸு சாதகமாக இருக்குது. மாஸ்கிரின் ஹைலேருந்து காற்று மடகாஸ்கரில் மோதி திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு.
இது வந்து நமக்கு எட்டுமானா நிச்சயமாக எட்டும். மே மாதம் கடைசி வாரம்ல 15 தேதிக்கெல்லாமே மழை தொடங்க ஆரம்பிச்சிடும், தென்மேற்கு பருவமழை. ஆனால் இந்த வருஷம் பின்னாடி வந்து ஜூலை ஆகஸ்டில் மழை தென்மேற்கு பருவமழை குறைச்சலாக இருந்தாலும் முன்கூட்டியே இது வந்து அணைகளை நிரப்பப் போகுது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் நிச்சயமாக மேட்டூர் அணை நிரம்பும், தெற்கு மாவட்டங்களில் அணைகள் நிரம்பும், கர்நாடக அணைகள் எல்லாமே நிரம்பும். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் சில பேர் பயமுறுத்துகிற மாதிரி தென்மேற்கு மழை பொய்த்து போயிடும், அதனால் எப்போது மாதிரி இந்த வாட்டி ஜூன் 12க்கு குறுவைக்கு தண்ணி திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதா சொல்கிறேன். இந்த மாதம் கடைசியிலேயே பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் கடும் வெள்ளம் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்பொழுது மழை இருக்குங்கிறத மட்டும் நம்புங்க. நன்றி, வணக்கம்.